the biggest democratic வணக்கம். இதுக்கு முன்னாடியான எபிசோட்ல நம்ம எதை பத்தி பார்த்திருந்தோம் அப்படின்னா, தலைவர்களுக்கான தேடுதல் தமிழ்நாட்டில் இன்றைய சூழ்நிலையில தலைவர்களுக்கான தேடல் தேவை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத ஒரு கம்பேரிசன் ஸ்டடியா நம்ம பார்த்திருந்தோம். இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட தலைவர்கள், தயங்கும் தலைவர்கள். எதிர்பார்க்கப்பட்ட தலைவர்கள்லயே அவங்க அரசியல் முழுசா ஈடுபடுறதுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய தயக்கம், ஒரு தடுமாற்றம், கூச்ச சுபாவம்னு அதை சொல்ல மாட்டான். நம்ம இறங்கிட்டா, ஒருவேளை அரசியல்ல முழு நேரமா இறங்கிட்டா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும், அதை பத்தியான ஒரு பயம், ஒரு ஃபியர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதை இந்த டாபிக் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, தயங்கும் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட தலைவர்கள் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம மெயினா பார்க்க போறது 4 பேரை பத்தி. நடிகர் ரஜினிகாந்த், நடிகர் விஜய், திமுக எம்பி கனிமொழி, அதிமுகவின் முன்னாள் டெம்பரவரியா சொல்லலாம் பொதுச் செயலராக இன்றும் தன்னைத்தானே கூறிக்கொள்ளும் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள். அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட தயங்கும் தலைவர்கள். இதுல நம்ம பார்க்க வேண்டியது ஆல்வேஸ் ரஜினிகாந்த் சார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். இவரை கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு இவர் அரசியலுக்கு வரமாட்டாரா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடையே தமிழ்நாடும் காத்திருந்துச்சு. தமிழ்நாடு அவர் காக்க வச்சுட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் நம்ம அதை ஃபாலோ பண்ணியிருப்போம். நீங்கள் 91, 96 பீரியடுக்கு அப்புறம் அப்போது இருந்த அதிமுக ஆட்சிக்கு எதிராக அவர் ஒரு குரல் கொடுத்தார். இன்னும் ஒரு முறை இந்த ஆட்சி தொடர்ந்ததுனால் கடவுளால கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். இந்த வாழ வைக்கும் தெய்வங்கள் என்னுடைய ரசிக பெருமக்கள், என்னுடைய கண்கள். இந்த அரசியலுங்கிற ஒரு ஆயுதம், ஒரு விஷ ஆயுதம் நமக்குள்ள சென்டர் வந்துடக்கூடாது. அந்த கேள்வி எழுப்பிருக்காங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். இதனால எவ்வளவு கீழ்த்தரமா அவர் போயிட்டு இருக்காருன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் இவ்வளவு பெரிய ஒரு ஏடிஎம்கே, இவ்வளவு பெரிய ஒரு பார்ட்டி, அதுக்கு ஒரு தலைமையை தாங்கியிருக்காங்கன்னு சொன்னா, எனக்கு எப்படி என்னுடைய ரசிகர்கள் பாதிப்பே ஏடிஎம்கே இருக்காங்க, அது எப்படி அவங்க செய்திருக்காங்க எனக்கு தெரியாது சொன்னார். பட் அவரோட ஸ்டேட்மெண்ட் 2001 98, 99, 2001 அவரோட ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரி மாறிடுச்சு. ப்ரோ ஏடிஎம்கே அவங்களுக்கு ஆதரவான ஒரு குரல் கூட வந்துச்சு. பட் அன்றைய நாள் தொட்டு அவர் என்னைக்கு ஒரு அரசியல் கருத்தை வெளிப்படையா சொன்னாரோ, அன்னையிலிருந்து இவர் அரசியலுக்கு வரப்போறாரு, நான் அரசியலுக்கு வருவேன், அவர் எந்த இடத்துலையும் ரொம்ப ஆணித்தனமாவோ அதுக்கான முன்முயற்சிகளையோ அவர் செய்யல. ஆனா வெளியில அப்படி ஒரு டாக் இருந்துச்சு, வருவாரு, வந்துருவாரு. அதற்காக அவரோட ரசிகர் மன்றத்தை சேர்ந்த ரசிகர்கள் தயாராகி கொண்டு இருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க, இன்னைக்கு சந்திப்பு இருக்கு, தொண்டர்களை சந்திக்கிறாரு இப்படின்ட்டு நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். குதிக்க போறாருன்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் அவரு தொண்டர்கள் போர் செய்ய தயாரா தான் இருந்தாங்க. ஆனா தலைவன் தயாராக இல்லை. மேலும் நான் 2017 டிசம்பர் 31 சொல்லியிருந்தேன். அதாவது அப்போ கார்பரேஷன் எலெக்ஷன் வரதா இருந்தது. அதுக்கு நான் போட்டியிடுறதில்ல. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அந்த நேரத்தில் முடிவு பண்ணுறேன். சட்டமன்ற தேர்தல் வரும்போது, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் கட்சி ஆரம்பித்து நான் 234 தொகுதி நான் போட்டியிடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நான் லீலா பேலஸ் மார்ச்சில் உங்களுக்கு எல்லாம் நான் சந்திக்கும் போது சொல்லியிருந்தேன், மக்கள் மத்தியில் எழுச்சி வரணும், அந்த எழுச்சியை உண்டாக்கணும், அந்த எழுச்சியை உண்டாக்கின பிறகுதான் நான் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணம் செய்யலான்னு இருந்தேன். ஆனால் இந்த கொரோனாவில் அது என்னால் செய்ய முடியல. உங்களுக்கு தெரியும், எனக்கு இந்த சிறுநீரக மாற்று சிகிச்சை நடந்திருக்கு. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதாவது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி பண்ணி தான் இந்த மாட்டு உறுப்பை அவங்க இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. அதுதான் பெரிய ப்ராப்ளம். அதனால டாக்டர்ஸ் இங்கே நீங்கள் ஜனங்க மத்தியில் போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணி அவங்கள சந்தித்து பண்ணுறது
மெடிக்கலி வந்து டெஃபினெட்லி வந்து அது ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க. ரஜினி சார்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மிதமிஞ்சிய தயக்கம். அவரோட தயக்கத்துக்கு காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ இலக்க ஒன்றும் இல்லாதவனுக்கு எந்த முயற்சியில் வேணாலும் அவன் துணிஞ்சி இறங்கிடலாம். இந்த வெறுங்கரண்டி எடுத்துகிட்டு போகிறவன் எப்படி வேணாலும் சுற்றலாம், கரண்டியில் என்ன வச்சிருக்கவனாலும் அதை பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. கிட்டத்தட்ட இவரோட உயரம் வந்து மிக மிக அதிகம். அவர் அடைஞ்ச பேரு புகழ், அதனால் அவருக்கு கிடைத்த வருமானங்கள் அதெல்லாம் வந்து சாதாரணப்பட்டவை கிடையாது. அப்போ நடிப்பில் வர்ற வருமானத்தை அரசியலில் ஆக போகும் செலவு நம்ம மொத்தமாக இழக்கிற மாதிரி ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தயக்கம் அது ஒன்று இருக்கும். அது போக அவருக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் இந்திய அளவில், அகில இந்திய அளவில் எல்லா மாநில அரசியல் தலைவர்களுக்கும் அவரோட ஒரு நேரடி தொடர்பு, ஒரு டைரக்ட் கனெக்ட் இருக்கும். ஸோ இந்த நட்பு வட்டாரங்கள் எல்லாத்தையும் நம்ம இழக்க நேரிடுமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தயக்கம் அவருக்குள்ள இருக்கு. அது போக அவர் வந்து மனசுல பட்டதை வெளிப்படைய, அதை தன்னை பத்தினாலும் பரவாயில்ல, ஒரு நெகட்டிவ் இமேஜ் இதனால வந்துருமேன்னு சொல்லி அவர் ஒரு நாள் கூட தயங்கினதே கிடையாது. நான் குடிப்பேன், நான் தம் அடிச்சேன், எனக்கு எல்லா பழக்கங்களும் இருந்துச்சு, அதுல இருந்து மீண்டு எழுந்து வந்துட்டேன், என்னோட தொண்டர்கள் இனிமே யாருமே தம் அடிக்க கூடாது, தண்ணி அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் அவர் சொன்னதாக இருந்தா கூட அந்த சொல்றதுக்கான ஒரு வெளிப்படைத்தன்மை அவர்கிட்ட இருந்துச்சு. ஒரு இல்லையா இவரு நான் கருப்பு பணம் வாங்கவே இல்லை அப்படின்னு சொன்னா நான் போய் சொல்றேன். நான் கருப்பு பணம் வாங்கியிருக்கேன் தைரியமா, லைக் அ காமன் மேன், அப்படி ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அவருக்கு இருந்த ஒரு தயக்கம் என்னன்னா, இப்போ இந்த நட்பு வட்டாரங்கள் எல்லாத்தையும் நான் அரசியலுக்கு வந்து இழக்க நேரிடும், அதனால எனக்கு ஏற்பட போகும் தனிப்பட்ட பகைகள் அதை நான் எப்படி சமாளிப்பேன், என்னால் சமாளிக்க முடியாது, நான் பதட்டம் ஆயிடுவேனே, அதை அந்த சிச்சுவேஷன் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு தயக்கம் இருக்கும். அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு கடந்த ஒரு 2019, 20, 21 காலகட்டங்களில், அந்த கொரோனா காலகட்டங்களில் சில பேர் அவர் நியமனம் கூட செஞ்சிருந்தாரு. அரசியல் சம்பந்தமாக என்னோட இதுக்கு வந்து அர்ஜுனமூர்த்தின்னு ஒருத்தர் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவார், ஆலோசகராக வந்து தமிழறிவி மணியன் இருந்தார். அவங்களாம் நிறைய எடுத்து சொன்னாங்க. இருந்தாலும் அவரோட தயக்கம் கடைசி நிலையில் ஒரு உடல்நிலையை காரணம் காட்டி நான் அரசியலில் இருந்து நிரந்தரமாக இனிமே அந்த பேச்சே வேணாம் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து டோட்டலா வைண்ட் அப் பண்ணி, இப்போ இவரோட இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த ஒரு நிலைமைய அவர் எடுத்திருக்கும் நிலையை எதோட கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கறப்பல ஒரு நல்ல ஜாபை ஸ்கிப் பண்ணிட்டு இன்னொரு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, இன்னொரு ஒரு வேலை வந்திருக்கு அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த வேலை நமக்கு செட் ஆகுமா, அந்த வேலைக்கான இன்டர்வியூல நம்ம எதெல்லாம் தெரியும்னு சொல்லி போய் இன்டர்வியூ எடுத்தவனை ஏமாத்தணுமே, அங்க போய் நம்மளால சர்வே பண்ண முடியுமா, இல்ல நம்மளை கண்டுபிடிச்சிருவானா, ஒர்க்கிங் கல்ச்சர் சரியில்லையா, செட் ஆகுதா, இது மாதிரி 1008 கேள்வி வர்றப்ப என்ன ஆகும்னா, நிறைய பேர் இந்த கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிறப்ப எந்த கம்பெனியில் தற்சமயம் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அங்கே ரிசைன் பண்ண மாட்டாங்க. ரிசைன் பண்ணாமலே நிறைய பேர் அந்த புது ஆஃபர் லெட்டர் அக்செப்ட் பண்ணி புது கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணி அங்கே ஒரு வாரம் 10 நாள் ஓட்டிட்டு எப்படி இருக்கு, ஜாயினிங் ப்ராசஸ்லாம் ஸ்மூத்தாக இருக்கா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓகே பிரச்சனை இல்லை, இந்த இடம் செட் ஆகணும்னு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பழைய கம்பெனிக்கு ரெசிக்னேஷன் அனுப்புவாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க கிளியராக வாங்கி வச்சுக்குவாங்க, நோட்டீஸ் பீரியட்லாம் தேவையில்ல, ஜாயினிங்க்கு ரிலீவிங் ஆர்டர் தேவையில்ல, இந்த குவைரிஸ் எல்லாத்தையும் கேட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகும். ஒரு சாதாரண மாச சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை ஜாப் ஆஃபர் கன்ஃபார்மா கையில இருந்தா கூட அது நமக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு அவ்வளோ யோசனை இருக்கும். அந்த முடிவை எடுக்கிறதுல அவங்க அவ்வளோ தயங்குவாங்க. இப்படி இருக்கிறப்ப திரு ரஜினிகாந்த் அவர்கள் அவருக்கு எவ்வளோ தயக்கம் இருக்கும். ஆனா அரசியலுக்கு தயக்கம் என்பது செல்லுபடியே ஆகாது. துணிவான அரசியல் தலைவர்களை தான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க, மக்கள் அவங்க பின்னாடி தான் திரண்டு நிற்பாங்க. அதை நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாரு திரு ரஜினிகாந்த். எனக்கு அந்த துணிச்சல் இல்லை, என்னால் போயிட்டு அங்கே சர்வைவ் ஆக முடியாதுங்கிற ஒரு மிக தெளிவு அவர்கிட்ட இருந்துச்சு. பட் அப்ப நமக்கு இந்த கேள்வி வரும், அவரை யாரு அரசியலுக்கு வர சொன்னாங்க? அவர் ஒரு கருத்தை 91, 96, 2001 இந்த காலகட்டங்கள்ல அவர் ஒரு கருத்தை சொன்னனாலேயே மக்களுக்குள்ள அப்போதைக்கு என்ன ஏக்கம் இருந்துச்சோ, என்ன தேடல் இருந்துச்சோ, அன்னைக்கு வந்து திரு தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்காங்க, அடுத்த பீரியட்ல புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து சிஎம்மா இருக்காங்க. இவங்கெல்லாம் இருக்கிறப்பயே இவங்கெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய தலைவர்களாக, இன்றைய காலகட்டம் நான் சொல்றது வந்து அவங்க 2 பேரோட மறைவுக்கு பின்னாடி ஒரு வெற்றிடம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த வெற்றிடமே இல்லாதப்ப 2 பேரும்
எதிரெதிர் துருவங்களாக அரசியல் செஞ்சிட்டு இருக்கும் போதே இவருக்கான ஒரு குரல் வருது. இவர் அரசியலுக்கு வரணும், இவர் தமிழ்நாட்டை வழி நடத்தணும், முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒரு கேள்வி வருதுன்னா அன்னைக்கும் ஒரு ஆல்டர்னேட் தாட் மக்கள் கிட்ட இருந்திருக்கு. அதுக்கான ரெக்குயர்மெண்ட் அன்னைக்கும் இருந்திருக்கு. இவர் வந்துட மாட்டாரா? இவர்கிட்ட ஒரு குறைஞ்சபட்ச நேர்மை இருக்கும், நியாயம் இருக்கும். இந்த சிஸ்டம் மாத்துவார், இந்த சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணணும், சிஸ்டத்தையே அடியோட மாத்தணுங்கிற ஒரு கருத்தை இவர் தான் முன்னெடுத்து வர்றாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருக்கும். இவர் வந்துடுவாரு, தனக்கான மாற்றங்கள் எல்லாத்தையும், தமிழ்நாட்டுக்கான மாற்றங்கள் எல்லாத்தையும் இவர் செஞ்சிருவாரு. இவர்கிட்ட ஒரு தொண்டர் படை, அந்த தொண்டர் படை யாருன்னா ரசிகர் மன்றம் என்ற பேர்ல இயங்கக்கூடிய மன்றங்கள் நிர்வாகிகள் எல்லாமே நாளை அரசியல் தலைவர்களாக அறியப்படுவார்கள். ஸோ இந்த ஒரு எண்ணம் அந்த ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்கள்ட்டுமே இருந்துச்சு. நாளைக்கு நம்ம இவரோட ஃபேஸ் வேல்யூ அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு அரசியல் தலைவராக மாறிடலாம், இவருக்கு பின்னாடி நிற்போம், நம்மளுடைய தலைவர் திரு ரஜினிகாந்த் அவர்கள், அவர் முன்னோக்கி போறப்ப நம்ம படை வீரர்களா பின்னோக்கி அவரோட இருக்கணும் அப்படின்னு அவங்களோட எண்ணங்கள் இருந்துச்சு. அவங்க காத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட காத்திருப்பு 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் அவர்னால ஒரு நிலையான ஒரு முடிவெடுத்து, நிலையான ஒரு முடிவுங்கிறத விட துணிவான முடிவு, அரசியலுக்கு எது முக்கியம் அப்படின்னா மக்களுக்கான ஒரு சேவை, மக்களுக்கான அரசியலை செய்ய போறப்ப அதிகாரத்துல இருக்கவங்கள்ட்ட எண்ணிலடங்க ஆயிரக்கணக்கான இடர்பாடுகள் வரும். டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க. விஜயகாந்த் அவரோட மண்டபத்தை இடிச்ச மாதிரி பல மென்டல் டார்ச்சர்ஸ், ப்ரெஷர்ஸ் எல்லாமே வரும். இதெல்லாம் ஒருத்தர்னால ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருக்கணும். அவர் பின்னாடி தான் ஓகே, இவ்வளோ தொந்தரவு கொடுத்தாலும் அதை தாங்கி ஒருத்தர் நிக்கிறான்டா, இவன் பின்னாடி நம்ம நிக்கணும், இவருக்கு ஓட்டு போடணும், இவர் கையில் அதிகாரம் கொடுக்கணும், அப்பதான் அந்த மக்களுக்கான எண்ணம் வரும். எந்த ஒரு துணிவான செயலிலையும் மக்களுக்கான ஒரு துணிவான செயல்ல மக்கள் பக்கம் நிக்காத யாரையுமே அரசியல் தலைவர்களாக மக்கள் ஏத்துக்கிட்டதே கிடையாது. ஒரு குறைஞ்சபட்ச ஒரு மக்கள் போராட்டத்துக்கான சிறை, ஒரு மக்களோட போராட்டத்தை கையில எடுத்து மக்களுக்காக ஒரு முறையாச்சும் சிறையாச்சும் சென்றிருக்கணும், அதுவும் கிடையாது. இதெல்லாம் நல்லா அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் தெரியாம கிடையாது திரு ரஜினிகாந்த் அவர்கள். இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஐயோ இவங்க நம்மளை தேர இழுத்து தெருவில் விட்டுட்டு போயிடுவாங்க, இவங்க கூப்பிட்றா நம்ம அங்க போய் நிக்க முடியாது, நமக்கு அந்த தகுதியும் துணிவும் இருக்கான்னு பார்த்தா நமக்கு படத்துல மட்டும்தான் படம் காட்ட முடியுமே தவிர நிஜத்தில் அந்த படத்தை நிஜமாக்க முடியாது. படத்துல வர்ற ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சு டைரக்டர் ஹெல்தி கொடுக்குற டயலாக் ஸ்கிரிப்ட் எல்லாம் பேசிட்டு பல ஆக்ஷன் பிளாக்ஸ், டூப் ஸ்டன் மாஸ்டர்லாம் வச்சு எதிரிகளை தட்டி கேட்கிற மாதிரி நிஜத்துல ஒரு அரசியல்வாதியை கூட திரு ரஜினிகாந்த்னால தட்டி கேட்க முடியாது. இது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஐயோ நான் யாருகிட்டையும் பகச்சிக்கவே முடியாது, எனக்கு எல்லாருமே நண்பர்களுங்கிற ஒரு நிலையில அன்றும் இருந்தாரு. அவரை நம்பி ஏமாந்தவங்க யாருங்க? தமிழ்நாட்டு மக்களா? தொண்டர்கள். அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் யாருன்னா அந்த தொண்டர்கள் தான். கிட்டத்தட்ட அவர் கடைசியில என்ன சொல்லிட்டாரு, என்னோட உடல்நலம் ஒத்துழைக்காது, அதனால என்னால அரசியலுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி விலகினாரு. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா அந்த தொண்டர்கள் அவங்களோட நிலைமையை யோசிச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், கமல் சார் வந்துட்டாரு, தைரியமா உள்ளே இறங்கி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ஒரு 4-5% ஓட்டெல்லாம் முதல் எலெக்ஷன்ல வாங்கிட்டாரு அப்படின்னா இன்னைக்கு அந்த கட்சியோட நிலைமை என்ன? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அந்த தொண்டர்கள் என்ன ஆனாங்க? கிட்டத்தட்ட அவங்களுக்கு அடுத்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு நம்ம வருவோம். அதுல பாத்தீங்கன்னா ஏமாறுந்த தொண்டர் படை, இதுதான் அவங்களுக்கான தலைப்பா நம்ம கொடுக்கலாம். போர் செய்வார்னு வந்த ஒருத்தரை பார்த்துட்டு வாழை உரைக்குள்ளே வச்சுட்டாரு. வாழை எடுத்தாரு, வீசலான்னு முயற்சி பண்ணாரு, ஆனா இது நமக்கு இப்ப தேவையில்லையேன்னு சொல்லி வாழை திருப்பி உரைக்குள்ளே வச்சுட்டாரு. சோ என்ன யூஸ்? கட்சி ஆரம்பிச்சு என்ன யூஸ்? தொண்டர்களை ஒருங்கிணைச்சு என்ன யூஸ்? 4% ஓட்டு சதவீதம் முதல் எலெக்ஷன்ல வாங்கி என்ன பயன்? ஒரு பயனும் மற்றாம நிர்கதியா கிட்டத்தட்ட திரு கமலஹாசன் அவர்களோட தொண்டர்கள் நிர்கதியா ஐயோ இந்த கியூல நின்றுட்டாங்க, இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்களா மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தில் அவங்க இன்னைக்கு இருக்காங்க. கட்சி இருக்குதா இல்லையான்னு கூட வெளியில பல பேத்துக்கு தெரியல. ஓகே, கமிங் பேக் டு சப்ஜெக்ட். ஸோ அவரோட எல்லாம் சொல்லுவாங்க ரஜினிகாந்துக்கு அவர் மேலதான் நம்பிக்கை இல்லை, அவர் தொண்டர்கள் மேல அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அவருக்குள்ள ஒரு அச்சம் இருக்கு. தன்னோட தொண்டர்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோட மனநிலையிலே இருந்துட்டாங்கன்னா என்னோட பேரு கெட்டு போயிருமே. கிட்டத்தட்ட இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா அவரோட தொண்டர்களை அவர் முழுசா நம்பல. இவர்களை நம்பி நம்ம இறங்கலாமா, அல்லது அப்படி இறங்க
என்னன்னா, நமக்கு வரப்போகக்கூடிய நிலை என்ன, அதனால வரக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால எதிர்கொள்ள முடியுமான்னு சொல்லி பலவிதமான அச்சம், கேள்வி. அதனால எனக்கு அந்த களமே வேணாங்கிற மாதிரி அவர் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு முடிவை எடுத்தார். ஆனா அங்க ஏமாந்தவர்கள் யாரையே அப்படின்னா அவரோட தொண்டர்கள். இவர் வருவாரு, இவரை பின்தொடர்ந்து அவங்கள சார்ந்த மனிதர்களுக்கு நம்ம உதவி பண்ண முடியும், நாம ஒரு அரசியல் தலைவரா உருமாற முடியும், இந்த சொசைட்டில நமக்கும் ஒரு பிரஸ்டீஜியஸான இடம் கிடைக்கும், நம்மளும் சட்டமன்றத்துக்குள்ளேயும் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ காலெடுத்து வச்சு மக்களுக்கான சேவையை செய்வோம் அப்படின்னு அவங்களோட எண்ண ஓட்டங்கள் இருந்துச்சுல்ல, ஆசைகள், கனவுகள், அதெல்லாம் கடைசி வரைக்கும் நிறைவேறாத கனவுகளாக, கலைந்த கனவுகளாக கடந்தோடி விட்டது.